சனிக்கிழமை தோறும் வெள்ளாடுகளுக்காக நடைபெறும் எட்டயாவரம் மாட்டுச்சந்தைக்கு வந்திருக்கோம். வாங்க விலை நிலத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக்கை போடுங்க. என்ன தம்பி வைக்க போட்டு போயிட்டா? எவ்வளோ சொல்லி எப்படி நீங்கள்? 12,500. சென்னை தானே? சென்னை. அல்ல மடுலாம் இன்னும் வைக்கல, இப்போ வைக்குது. சரிண்ணே நல்லா இருக்கு. போராடு ஆமாம். எந்த ஊர்ண்ணே? பனிமடை. சரிண்ணே சந்தை இன்னைக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூடாக தான் இருக்கு. என்றைக்குமே சூடு தான். ஆமாம். ஹாட் காஃபி தான். என்றைக்குமே கூல் காஃபியே கிடைக்காது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் வேலை அடிக்காது. ரேட் எப்பயுமே கூட தான். வீட்டில் எத்தனை ஆடு இருக்கு? வீட்லையா? வீட்டில் 10 ஆடு. சரி தாத்தா சொல்லுங்க ஐயா. நல்லா எட்டயாபுரத்தில் கரும்போர் ஆடு 2 குட்டிகளோடு வாங்கியிருக்கீங்க. ஐயா எவ்வளோ சொல்லி எப்படி தாத்தா? 35,000 சொன்னாங்க. நான் 27, 28 கேட்டேன். சரி தாத்தா. அது வரமாட்டோம்னாங்க. இழுத்து பிடிச்சி 30,000 வாங்கியிருக்கேன். 30,000 பேட்டா ஒரு ஆட்டுக்கு ஒரு 100 ரூபா. சரி தாத்தா. 3க்கு 300 ரூபா. இன்னும் விழாத்தில் ஏற்றிட்டு போனோம். ஆட்டுக்கு 100 ரூபாங்க. அதுக்கு ஒரு 3 ஆட்டுக்கு ஒரு 300 ரூபா. சரி தாத்தா. நமக்கு எந்த ஊர்? நமக்கு வந்து விழாத்தில் மக்கள் சுப்பிரமணியம். இது நம்ம கடைசி நேரம் யாரையும் நம்ப கூட ஆடு வளர்ப்பு நல்லா இருக்குன்னு வாங்குறீங்க. அவ்வளவுதான். நாங்கள் விவசாயி தான். சரி அதா. ஒரு இதர வருமானத்துக்கு ஏதோ எங்களால் முடியலை வயசான காலத்தில். சரிங்க அதா. எடுத்து 2 வளர்த்தோம்னா எடுத்து லாபத்தை எடுக்க முடியுமா அதா? 2 கடா குட்டியா பெட்டா குட்டியா? எல்லாம் நம்பிக்கை தான். ஆண்டவன் தான். சரி 2-3 சந்தை மேலே 4 ஆடு வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போக ஒரு ஆடு செத்து போச்சு. சரி ஏமாத்திட்டேன். அதனால கொஞ்சம் பார்த்து. வயசான உங்களுக்கே அது தெரிய மாட்டுக்கா? இவ்வளவுக்கும் நாங்கள் பரம்பரை ஆடு வச்சிருக்கிற ஆள் தான். வியாபாரியை மொத்தமாக கட்டிட்டாங்க பாருங்க. சரி அதான். பராடாரி எங்களை ஏமாத்திட்டாங்க. சரி அதான். சரி இது கடா குட்டியா 2 பெட்டா குட்டியா? 2 கடா குட்டி. சரிண்ணே நல்லா இருக்கு. கரும்போரா இருக்கு. ஆமாம். அப்புறம் அப்பா வந்து கரும்போரா இருக்கும். ஆமாம். சரிண்ணே பல்லு சேர்ந்துருச்சு. 6 பல்லு தான். விலை எப்படிண்ணே? விலை எப்படி? விலை 32,000 35,000 சொன்னாங்க. 28 கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரிண்ணே ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. மாட்டுக்கரையும் வந்துட்டு வீடு போய் சேர அது இன்னும் ஒரு 600 ரூபா ஆகும். சரிண்ணே கன்னி ஆடுக்கு அடுத்து கொடியாடும் 3 குட்டியோட வரும். என்னண்ணே 4 குட்டி ஆடும் பார்த்துருக்கேன். ஆமாம் 5 குட்டியோட போடும். ஓ வழக்கத்தான் நம்ம தான் வேணும். நல்லா பாலை ஒவ்வொன்றா பிடிச்சி விடணும். அது தானாக வயிறு மட்டும் தூரம் மாறிக்கிடும். சென்னையில் ஒரு குட்டி அதிகமாக குடிக்கும், ஒரு குட்டி கம்மியாக குடிக்கும்ண்ணே. அதுதான் அதிகமாக குடிச்சு தூரம் இப்போ நின்றும்ல. அப்போ 2 குட்டி குடிக்கும். சரிண்ணே விலை எப்படிண்ணே? விலை 45,000 சொன்னாங்க. 52 வாங்கியிருக்கேன். பரவாயில்ல நல்லா இருக்குண்ணே. மரியே ஒவ்வொன்றும் 7 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஆமாம் கன்ஃபார்மாக. 7 ரூபாய் இது 10 ரூபாய்க்கு கூட வைக்கல. அதெல்லாம் மரி இந்த மாதிரிலாம் அருமையான மரி. 2 கடா குட்டி ஒரு பெட்டை குட்டி. ஒரு கடா குட்டி 2 பெட்டை. ஒரு கடா தான். சரிண்ணே ஆடு எத்தனை பல்லுண்ணே? ஆடு ஈத்த ஆடு தான். பல்லு விடலை. பல்லு நல்லா இருக்கும். சரிண்ணே வளர்ப்பை பொறுத்து. ஆமாம். சரிண்ணே. அண்ணே நேற்று தான் செம்மறி சந்தை. ஆனால் இன்றைக்கி வாங்கியிருக்கீங்கண்ணே. நேற்று வந்து பார்த்தா ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. தூத்துக்குடிலேருந்து வந்திருக்கோம். சரிங்கண்ணே. இன்றைக்கி வந்து காலையில் 5 மணிக்கெலாம் வந்து பார்த்து இவ்வளோ நேரம் அலைஞ்சி இப்போ தான் அந்த ஆடு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு கிடச்சிது. அதனால் வாங்கியிருக்கோம். அருமையாக இருக்குண்ணே. நல்லா இருக்குது. நல்லா இளம் பொருள் என்னண்ணே? ஆமாண்ணே. கொம்பு ஒரு டைம் தான் உருவி விட்டுருக்காங்க. ஆமாம். ஆள் ஜம்முன்னு இருக்கான், தோரணையாக இருக்கான். ஆமாம். சரிங்கண்ணே அண்ணே இது எவ்வளோண்ணே? இது 20 ரூபா சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு வந்து 16,500 கொடுக்கணும். சரிங்கண்ணா. அதா அருமையான ஒரு கன்னி ஆடு. எவ்வளோ சொல்லி எம்பிட்டுக்கு வாங்கிரு? இது 12,500. பரவாயில்ல அதா. 12,500 பரவாயில்ல. அருமையாக இருக்குது. நல்லா ரெட்டை குறுக்கு பால் மடுவு தான். ஆமாம். முக லட்சணமான ஆடு. நீரே வாங்கிட்டா? ஆமாம் நான் வாங்கியாச்சு. ஆமாம். எந்த ஊர் தாத்தா? நான் மேட்டுப்பட்டி. நல்லா மிளகா காம்பு தான். சரி தாத்தா. மேனியாக இருக்குது. மேனியா? ஆமாம். சென்னையா? இளஞ்சனை. பாலை பிச்சு பார்த்தா? விடக்கூடாது. வாங்குறப்ப கவனமாக பார்த்து வாங்கிடணும். சரி தாத்தா. தாத்தா எதனால் கொடியாடு வாங்காமல் கன்னியாடு வாங்கினீங்க? கொடியாடு கன்னியாடு நல்லா இருக்கும். நமக்கு ராசியா நாடு. அதனால தான். ஆமாம். சில பேர் எங்கள் ஏரியாவில் கருப்பு ஒரு சில பேருக்கு ஆகாது. எங்கே முடியாது. அதனால கன்னியாடு வாங்க மாட்டாங்க. போரு புளியம்பு இல்லை போராடு இருக்குல்ல, போரையும் கன்னியாடு கிராஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆமாம். அப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க. சரிங்க அண்ணாச்சி. சொல்லுங்க. ஆடு மேனியா இருக்கு, சூப்பரா இருக்கு. உங்களை மாதிரியே எவ்வளோ சொல்லி எப்படி வாங்கிடு? இது 30 ரூபாய்க்கு வாங்கணும். 30 ரூபா. கரையும் நல்லா இருக்கா? கரெக்டாக இருக்குமா? இது 2 கடா குட்டி தானே? 1 கடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. சரி இப்போ குட்டி கரையும் ஆட்டு கரையத்தை சொல்லுங்க. குட்டி கரையா வாங்கின எப்படி வாங்கியிருப்பீங்க? 12 ரூபா குட்டி. குட்டி 10 5 10
அந்த கணக்கு தான். ஆமாம் 12 ரூபா போடலாம் தாராளமா. இந்த ஆடு வந்து நல்லா பால் கட்டான ஆடு என்னண்ணே, நல்லா போராடு. ஆமாம் 8000 போரும் கலந்தது. நம்மளுக்கு எந்த ஊர்? அம்மையார்வட்டி. சரி 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 நல்லா இருக்கு. ஆட்டுக்கு 6 பல்லு இருக்குமா? பல்லு 6. சந்தை இன்னைக்கு எவ்வளோ நல்லா அப்படி லவராஜ் ஏறி மாதிரி தான் இருக்கு. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இதை வாங்கினீங்களா இல்லை போனே பிடிச்சி போச்சா? சுற்றி பார்த்துட்டு தான் வாங்கினோம். இப்போ 10-20 ஆடு பார்த்தாச்சு. சரிண்ணே சரிண்ணே சரி. நல்லா ஒரு நிறச்ச நாடு கிளிக்கொம்பு. ஆமாம். எவ்வளோ சொல்லி எம்பிடுக்குண்ணே வாங்கினீங்க? 18 ரூபா சொன்னாங்க. 16 ரூபாய்னு வாங்கியிருக்கேன். 16. ஏன்னா ஒரு வாரத்துக்கு இனிமாண்ணே? ஒரு 10 நாள் 10-15 நாளில் தாராளமா. ஆமாம். பல்லு கடைசி வந்துருக்கு. ஆனால் கிளிக்கொம்பு வாங்குறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனால் நீ வாங்கியிருக்கீங்க. நாங்கள் வாங்கியிருக்கோம். சரி. நம்ம ஆடு மேய்க்கிறீங்களா? ஆமாம், ஆடு வச்சுருக்கோம். இது வந்து உங்கள் ஆட்டோட பழகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? எங்கள் ஆட்டோட பழகிறதுக்கு 1 வாரம் ஆகும். அவ்வளோதான். 1 வாரம் ஆகும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரிண்ணே சரிண்ணே. ஆடு எங்கிட்ட தப்பிடாத அளவுக்கு கவனமாக பார்த்துக்கணும். வெறிக்குமோ? ஆமாம் வெறிக்கும். அதான் தப்பிடாத அளவுக்கு ஓடும். 4 நாளைக்கு 1 வாரத்துக்கு கொஞ்சம் உள்ளக்கே வச்சு பழகிக்கிடணும். கண்டிப்பாக. வந்தாடு வந்து வேத்தாடு நினச்சி முட்டாதில்ல? அதுக்கு முட்டாதில்ல? அது முட்டைத்தான் செய்யும். அதான் தனியாக வச்சு ஒரு வாரத்துக்கு தனியாக கட்டி போட்டு பழகிக்கிடணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோட ஒன்றா சேர்ந்துடும். ஒன்றும் பிரச்சனை வராது. கிடா என்ன நல்லா அருமையாக வாங்கியிருக்கிய? சந்தையிலே பெரிய கடை இதானே. வேற கிடையாது. மாற்றுக்கிறது கிடையாது. உயிரடைக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு 45 கிலோ வரும்ண்ணே. என்ன 100 கிலோ குறையாம? எலும்பு சேர்க்காம மேட்செட் இருக்கு. இருக்கு 50 கிலோண்ணே. ஆட்டுக்கா இல்ல இது கோயிலுக்கா? தோரணைக்கு வெட்டணும்னு இருக்காங்க. தோரணைக்கு வெட்டுங்க வாங்கியிருக்கு. ஆமா. ஒரு முத்திரை பதிக்கணும்னு அடிச்சு விட்டுருக்காங்க. ஆமா. விலைப்பாடு எப்படி? விலை அதான் 40 ரூபா நாங்கள் 33 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 40 ரூபா விலை நல்ல விலைண்ணே. பரவாயில்ல. கறியே நீங்க 10 கிலோ கறி மிச்சம்ல. ஆமா. சரிண்ணே. அதான் சந்திர எவ்வளோக்கு வாங்கிரு? 13 ரூபா. 13,000. பரவாயில்ல. நல்லா பரவாயில்ல. சந்தை எப்படி இருக்கு? நல்லா வர இன்னைக்கு பரவாயில்ல. சூப்பர் தான். அவ்வளோ கம்மி இல்லை விலையெல்லாம். நல்லா எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது. நம்மளுக்கு எந்த ஊர்? 2 ரூபா. ஆடு விட்டீங்க. நான் சுற்றிட்டு வந்தேன் படந்த பள்ளி. எனக்கு சரி. எனக்கு வந்தேன் 1 மாதத்துக்கு பிறகு. ஒரு ஆடு 25 ரூபா சொன்னேன். 2 மரியாதை. நான் 20 கேட்டு 22 கேட்டேன். சரி. அவன் 25 குறைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இதை பிடிச்சாச்சு. ஆமாம். அது இப்போ இதெல்லாம் ஜனம் நல்லா இருக்கு. ஆடு மேனியாக தானே இருக்கு. நல்லா இருக்குண்ணா. ஆமாம் சூப்பராக இருக்கு. மடமாக இருக்கு. 3 ஆடு 4 ஆடு செஞ்சாரு. ஆடு உருத்தா இருக்கு. வண்டியில் கொண்டு போயிடலாம்ல? வண்டிலாம் அந்த வண்டிக்கு பெட்ரோல் அங்கே ரோட்டில் போட்டுருக்கேன். இது வேறையா? பைக்காப்பில் இங்கே ஆட்டோக்காரன் 2 ஏற்றி விட்டு நம்ம அண்ணாச்சி நல்லா நறுக்குன்னு 5 ஆடு வாங்கியிருக்காரு. ஆமாம். எட்டாயிரம் சந்தை எப்படி இருக்கு? சந்தை பரவாயில்லாம இருக்கு. சௌரியமா? ஒரு கரையும் ஒரு ஆடு வந்து 15 ரூபா. 15. அருமையா தான். அண்ணாச்சி பல்லெல்லாம் எப்படி அண்ணாச்சி? பல்லு நல்லா இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. ஆனால் கண்ணி 8000 சேர்ந்தே வாங்கிட்டியா? எல்லாம் எதனால கடா? கிலோ இப்போ வாங்கணும். அடுத்த வாரம் வாங்கணும். சரி. இன்னும் 1 வாரம் 1 மாதம் முன்ன வாங்கிக்கலாம். பிரச்சனை கிடையாது. சரிங்கண்ணாச்சி. ஆனால் இது ஆடி மாதம் வாங்குறீங்களா? கொலை கம்பு எங்கேயும் இல்லை, மழை தண்ணி இல்லை, என்ன நம்ம கையார போடணும். கையார அடர்த்தி ஒன்று திங்காது. சரிங்கண்ணாச்சி. தம்பி வணக்கண்ணே. அருமையான கொடியாடு. ஆடை பற்றி நீயே சொல்லு. நல்ல சுத்தமான பொடியாடுனே. ஆமா. இந்த மாதிரி இது உள்ள பார்த்துருக்கேன். இந்த 10 நாள்ல ஈன்றோம். கன்ஃபார்மா? ஆமா கன்ஃபார்ம் 10 நாள்ல ஈன்றோம். நல்லா மடுவு நல்லா தொங்கு மடுவுனையா? ஆமா. மடுவை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பல்லு எத்தனையா? பல்லு 6 பல்லு. எந்த ஊருக்கு போகுது? திருச்செந்தூர் போகுது. முருகனை பார்க்க போகுது. ஆமா முருகனை பார்க்க போகுது. சரியா. கொடியாடு வந்து எத்தனை ஈத்து வரைக்கும் நல்லா இருக்கும்? இதுக்கு 3 நாளைக்கு வச்சுக்கலாம். ஆமா. மண்டபம் இருக்கிறது 4 ஈத்து வச்சுக்கலாம். அருமை. 4 ஈத்து வச்சுக்கலாம். அழகா வைக்கலாம். மேய்ச்சலுக்கு நல்லா இருக்குமா இல்லை இது வீட்டில் கட்டி விட்டு வளர்க்கலாமா? மேய்ச்சலுக்கு போகிறது அது ஒரு தனியறை. வீட்டு வளர்ப்புக்கு அது ஒரு தனியறை. அவ்வளோதான். ஆமாம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆடு இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆடு இருக்கும். ஏன்னா வெள்ளாடு நஞ்சிலி 4 வாய் திங்கும். அப்படிங்கும்போது அதான் கேட்டேன். ஆமாம் அதுக்கு தான். சரியா. ஆடு பரவாயில்ல. கஸ்டமருக்கு போதா? ஆமாம் கஸ்டமர் வாங்கி கொடுத்துருக்கு. சந்தோஷம்யா. இந்த இருக்காரு ரைட்டு. நல்லா வாங்கி கொடுத்துருக்காரா? ஆமாம். சரி. நம்ம பேர் கருப்புசாமி. சரியா. அண்ணே சந்தையில் ஒரு ஆட்டோட குடும்பத்தையே பிரிக்காம வாங்கியிருக்கீங்க? இல்லைண்ணா எல்லாம் தனித்தனியாக வாங்கினது. ஆனால் நிறத்தை பார்த்தா ஒன்று போல இருக்கு. யாரும் நம்ப முடியாது. இல்லை தனித்தனியாக வாங்கினது. வியாபாரிகிட்ட தனித்தனியாக வாங்கியிருக்கீங்க? ஒரு வியாபாரி வாங்கி கொடுத்தாரு. சரி சந்தோஷம். எதனால் மொத்தமாக வாங்கியிருக்கீங்க? கடா
ஆடு குறாலு எல்லாமே வாங்கியிருக்கீங்க. வளர்ப்புக்குண்ணே. சரிண்ணே சரிண்ணே. இனிமேல் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். சந்தோஷம். வளர்ப்புக்கு அதை கையில் வச்சுக்கோங்கண்ணே. இப்போ எவ்வளோ விலை எப்படிண்ணே மொத்த கரையத்தை சொல்லிடுங்களேன். மொத்த கரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தருங்க. பரவாயில்ல. எத்தனை உருப்படி? 9 உருப்படி. சரிண்ணே. எதனாலண்ணே எட்டையாவரமாக தேர்வு பண்ண காரணம்? இங்கே வந்தால் நல்லா கொடியாடு நெட்டுவாக்கா இருக்கும்ண்ணா. அதுக்காக தான் வந்துச்சு. அதுக்காக தான் நல்லா விற்கிறது நல்லா இருக்கும். திருப்பி சந்தையில இருந்து விற்கலாமா இல்லை லோக்கல்லே வாங்கிடுவாங்களா? கோயிலுக்கு தான் எல்லாமே. ஆமாம், இது வந்து அம்மன் கோயில் கூட இருக்கு. அம்மன் கோயிலுக்கு கலர் கடா வெட்டுவோம். மாடசாமி கோயிலுக்கு கருங்கடா வெட்டுவோம். ஆமாம், அதுக்கு மட்டும் கருங்கடா. ஆமாம், அதுக்கு மட்டும் கருங்கடா. ஆமாம், இது ஊர் கோயில், ஊர் புது கோயில். எவ்வளோ விலை? விலைப்பாடு எப்படி? விலை ஆமாம் பரவாயில்லாமல் விலை. ஆமாம், நம்ம அண்ணன் தச்சியமாக பார்த்தோம். அவங்க தான் இன்னைக்கு நமக்கு சரிண்ணே சார். ஊர் பொதுவாக வாங்குறதுனால 1000 இன்னும் குன்ன குறை பரவாயில்ல. பரவாயில்ல. ஆமாம், சரிண்ணே சார். நம்ம எந்த ஊர்ண்ணே? ஆத்தூர். இப்போ நாளைக்கு தான் கூடயா? இல்லை அடுத்த வாரம் கூட நாங்கள் அதான் சரி எல்லாருமே ஒரு ரூபா வளர்க்கணுமே. சரி, நம்ம அந்த நேரத்தில் வாங்க சொல்ல கொஞ்சம் கூட குறைய இருந்தால் நம்மளுக்கு வேலையும் ஒரு கோயிலில் வேலை நடந்து நம்ம அப்போது வாங்க முடியாதுல்ல. அதனால அட்வான்ஸாக வந்து வாங்கிட்டு எலும்பு கறிக்கு சேர்த்து 18 கிலோ குறையாதுல்ல? ஆமாம், இதுக்கு ஆமாம் பழைய கறி இறுதிதான் இருக்கு. ஆமாம். சரிண்ணே. நம்ம ஊர் சந்தை பாம்பு சந்தை விட்டு போட்டு எட்டையாரம் சந்தைக்கு வந்திருக்கியா? இந்த ஆடு ஃபேமஸுக்காக தான் வந்திருக்கோம். அப்படியா? சரி சரி. நல்லா இருக்கா கொடியாடுங்க? நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வாங்க வந்திருக்கோம். ஃபுல்லாக வளர்ப்புக்கு வாங்கியிருக்கீங்க. எத்தனை எண்ணம்? மொத்தத்தில் 9. அவங்க எத்தனை? கிடாய் ஒன்று. ஒரு கிடாய் வந்து தனியாக தானே வாங்கியிருக்கீங்க? ஏன்னா இதோட இதுக்கு பிறந்த பிள்ளையார் கூடன்னு வாங்கியிருக்கீங்க. ஆமாம். சரிண்ணே சரிண்ணே. விலைப்பாடு எப்படின்னு ஒரு 2 லட்சத்துக்கு குறையாம இருக்குமா? 1.5 லட்ச ரூபா கிடா. 1.5 லட்சம். கடா மட்டும் எவ்வளோண்ணே? 25,000. அப்பா கடா அதில் நெஞ்சு வரத்தோடு வாங்கியிருக்கீங்க. தரமா இருக்கு. 25,000மா கடா? சரிண்ணே சார். ஜமுனாபரி கிராஸ் மாதிரியே இருக்குல்ல? ஆமாண்ணே, ஆட்டுக்கு அப்படி தான் இருக்கு. ஆட்டுக்கு அப்படி தான் இருக்கு. அம்மா மாதிரி கிராஸ் பண்ணியிருப்பாங்கண்ணே. பிட்டல் ஏதாவது கிராஸ். நல்லா இருக்குண்ணே. விலை எவ்வளோண்ணே? 23. பரவாயில்லண்ணே. ரெண்டும் சேர்ந்து 3 குட்டி எல்லாம் சேர்ந்து. ஆனால் ஆடு நல்லா மேனியா இருக்கு. பரவாயில்லண்ணே, மேனியா வேற ஒன்றும் கிடையாது. விலை கொஞ்சம் கடுப்பு தானே? விலை கொஞ்சம் ஒரு 2 ரூபா கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். விலை கொஞ்சம் கூட. ஆடி மாதம் எங்கேயும் குலை கண்ணி கிடையாது. விலை குறையுன்னு பார்த்தா கூட தான் செய்யுது. கூட தான் இருக்கு. கூட தான் இருக்கு சார். அப்புறம் மணப்பாறை இருந்து குழுவா வந்திருக்கீங்களா? ஆமாம், குழுவா வந்திருக்கோம். மணப்பாறை பக்கம் தொட்டியப்பட்டி கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா இருக்குண்ணே. எல்லாமே ஆடு கடாவும் சேர்ந்து வாங்கிருக்கீங்க. ஆமாம். இல்லை புளியம்பரு கரும்பரு எட்டையாவரத்துக்கு ஃபேவரட்டான வாங்கிருக்கீங்க. ஆனால் ஒன்று கன்னியாரம் தான் இருக்கீங்க. அது குடிச்சிட்டு வாங்கிட்டோம். சரிண்ணே. ரேட்டு கூட இதெல்லாம் உண்மைதானே. மண்டை ரோமத்துக்கும் காசு. முன்ன செம்பிலாட்டு ரோமோட இப்போ மண்ணில் தான் போகும். இப்போ எல்லாம் காசாயிருச்சு. இல்லை கிரையம் எப்படின்னு வருது? இது 16,500 விழுதுண்ணே. ஒன்று 14,500 குறையல. 16. ஆமாம். சரி. ஆனால் கொடியாடுன்னு சொல்கிறோம். கொடியாடுலேயும் பால் வர்க்கமான ஆடுகள்லாம் ரொம்ப இருக்குது. நல்லா சரட்டை மடுவோட நல்லா ரெட்டை குறுக்கோட எல்லாம் அருமையாக இருக்குது. எதனால திருச்சி சமயபுரம் சந்தைக்கு நிகரான சந்தையா? இங்கே இது எட்டைப்புறத்து அதிகம் வராது. அதனால அங்கே நாட்டாடு தான் நிறைய. இந்த இனத்துக்காக தான் வந்திருக்கீங்க? இனத்துக்காக தான். சரிண்ணே.